2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் பவன் கல்யாண் தலைமையிலான கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. அதன் பின்னர் சந்திரபாபு நாயுடு ஆந்திரா மாநில முதல்வராக பதவியேற்க பவன் கல்யாண் துணை முதல்வராக பொறுப்பேற்றார். இதேவேளை ஆந்திரா அரசியலை விட இந்திய அளவில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்து மதம் மற்றும் அதன் நம்பிக்கைகள் மீது வரும் தாக்குதல்களுக்கு எதிராக தன்னுடைய குரலை தெளிவாக வெளியிடும் முன்னணி அரசியல்வாதியாக அவர் திகழ்கிறார். இந்த சூழ்நிலையில் சனாதன தர்மத்தை பற்றிய தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் சர்ச்சைக்குரிய கருத்துகளுக்கு எதிராக பவன் கல்யாண் ஆந்திரா மாநிலத்தின் திருப்பதியில் தீவிரமான கண்டனத்தை பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து பவன் கல்யாண் ஏன் தமிழக அரசியல் விவகாரங்களில் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகிறார் என்பதை விளக்கும் முக்கிய தகவல்களை தமிழக உளவுத்துறைக்கு அரசு வட்டார அதிகாரிகள் சமீபத்தில் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உளவுத்துறை அறிக்கையின்படி தமிழகத்தின் முக்கிய பகுதிகளாக கருதப்படும் தெலுங்கு பேசும் மக்கள் அதிகமாக வசிக்கும் 6 மாவட்டங்களில் பவன் கல்யாண் குறிப்பிடத்தக்க அளவில் ஆதரவை பெற்றுள்ளார். இதுவரை இந்த சமூகத்தின் வாக்குகள் பெரும்பாலும் திமுகவுக்கு செல்லக்கூடியதாக இருந்தாலும் தற்போது அந்த வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திருப்பும் முயற்சி செய்து வருவதாக பாஜக தேசிய தலைமையின் நோக்கமாகும். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாகவே தமிழ்நாட்டில் நடைபெறும் ஆன்மீக நிகழ்வுகளிலும் பவன் கல்யாணுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அதன் கீழ் மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர் மாநாட்டுக்கு பவன் கல்யாண் அழைக்கப்பட்டுள்ளார். இந்த அழைப்பை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அமர் பிரசாத் ரெட்டி நேரில் சென்று வழங்கியுள்ளனர். பவன் கல்யாண் அந்த அழைப்பை ஏற்று மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி வரும் நாட்களில் பவன் கல்யாண் தமிழக அரசியலில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்துவார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தெலுங்கு பேசும் மக்களுடன் தொடர்புடைய 6 மாவட்டங்களில் அவரது தாக்கம் புதிய அரசியல் அலை உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது. இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.